அதில் தெரிவிங்க. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணினேன். எரேமியா 1:5. படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வைக்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். 1 கொரிந்தியர் 1:27. நீ தேடி கொல்லப்பட்டது என்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். ஏசாயா 62:12. நான் பிரமிக்கப்பட்ட அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உண்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். சங்கீதம் 139:14. உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஏசாயா 43:1. அப்புறம் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். மத்தேயு 22:14. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உண்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். சங்கீதம் 139:14. நீங்கள் தனித்துவமானவர்கள். உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஏசாயா 43:1. தாய் வீட்டிலிருந்து வெளிவரும் முன்னே நான் அறிந்தேன். நான் கற்பிலிருந்து வெளிவரும் முன்னே பரிசுத்த பண்ணினேன். ஏசாயா 1:5. நீங்கள் தனித்துவமானவர்கள். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணினேன். எரேமியா 1:5. நீங்கள் மதிப்புமிக்கவர்கள். நீ தேடி கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். ஏசாயா 62:12. சூப்பர், கை தட்டிக்கோங்க பாப்போம். நீங்கள் தனித்துவமானவர்கள். நான் உன்னை தாயின் வயிற்றிலிருந்து உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணினேன். எரேமியா 1:5. நீங்கள் மதிப்புமிக்கவர்கள். நீ தேடி கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரமெங்கும் பெயர் பெறுவாய். ஏசாயா 62:12. இல்லைண்ணே, நான் விளையாடுறதுக்கு ஆள் தேடி இருக்கேன். எப்படி விளையாடணும் போல இருக்கேன். இவ்வளோ நேரம் ப்ரோக்ராமில் பார்த்து ரொம்ப டயர்ட். விளையாட போறீங்க? ஆமாண்ணே. எந்த கிளாஸ் விளையாட போறாங்க? சீனியர் கிளாஸ் சார். சீனியர் கிளாஸ் தான் விளையாட போறாங்களா? அண்ணே விளையாடுறதுக்கு ஆளையே காணுமப்பா, எந்திக்கவே மாட்டேங்காங்களப்பா. அண்ணே விளையாடுறேண்ணே, அந்த கேமில் எப்படி வின் பண்ணுறதுதானே தெரியல. அதுக்கு தானே வழி தேடி இருக்கோம். ஓடி ஓடி டீமுக்கு ஆள் சேர்த்து ஏதாவது விளையாண்டுலாம், எப்படியாவது வின் பண்ணிடலான்னு பார்க்கோண்ணே. யாரை தான் சேர்த்து வின் பண்ண போறீங்க? அண்ணே நாங்கள் வந்து கிரிக்கெட் விளையாட போகிறோம். ஆடலாம், வாலிபால் ஆடலாம், கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால் நாம் விண்ணராகலாம். கிரிக்கெட் ஆடலாம், வாலிபால் ஆடலாம், கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால் நாம் விண்ணராகலாம். ரங்கம் பரபப்பா, ரங்கம் பரபப்பா, ரங்கம் பரபப்பா, எகிரகிரா. ரங்கம் பரபப்பா, ரங்கம் பரபப்பா, ரங்கம் பரபப்பா, எகிரகிரா. ஆடலாம், கபடி கேம் ஆடலாம், கர்த்தருக்குள் வாழ்ந்தால் ஹாப்பியாகலாம். கண்ணாமூச்சி ஆடலாம், கபடி கேம் ஆடலாம், கர்த்தருக்குள் வாழ்ந்தால் ஹாப்பியாகலாம். ரங்கம் பரபப்பா, ரங்கம் பரபப்பா, ரங்கம் பரபப்பா, எகிரகிரா. ரங்கம் பரபப்பா, ரங்கம் பரபப்பா, ரங்கம் பரபப்பா, எகிரகிரா. ஆதிகாரு வாங்கலாம், பென்சுகாரு வாங்கலாம், ஆண்டவரின் பிள்ளை மட்டும் மோட்சம் போகலாம். ஆதிகாரு வாங்கலாம், பென்சுகாரு வாங்கலாம், ஆண்டவரின் பிள்ளை மட்டும் மோட்சம் போகலாம். ரங்கம் பரபப்பா, ரங்கம் பரபப்பா, ரங்கம் பரபப்பா, எகிரகிரா. ரங்கம் பரபப்பா, ரங்கம் பரபப்பா, ரங்கம் பரபப்பா, எகிரகிரா.
சந்தோஷம்தான் காணாமல் போச்சு இயேசுவிடம் வந்தாங்க சீரகன்னு கேட்டாங்க இயேசுவிடம் வந்தாங்க சீரகன்னு கேட்டாங்க கச்சாடியே தண்ணீரை தான் நிரப்ப சொன்னாரே கச்சாடியே தண்ணீரை தான் நிரப்ப சொன்னாரே நான் ஒரு அங்கே வந்திருந்தார் சிசுரோடே வந்திருந்தாரே சபை மாறிடுச்சு சபை மாறிடுச்சு இயேசு செய்த முதல் குறையெல்லாம் நீங்கியது இயேசு செய்த முதல் குறையெல்லாம் நீங்கியது சந்தோஷந்தான் திரும்ப வந்ததே சந்தோஷந்தான் திரும்ப வந்ததே சிசலோடே வந்திருந்தார் நல்ல ஒரு கைத்தட்டு விடுங்க முடியும். எப்படி இருந்துச்சு உங்க டீச்சர் சூப்பரா இருந்தாங்களா? சரி எல்லாரும் அப்படி எழுதிக்கலாமா? புரோட்டா குருமா எல்லாம் வேகமா எந்திரி வேகமா 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 எந்திரிச்சாச்சா எந்திரிச்சாச்சா ரெடி ஆர் யூ ரெடி ஆர் யூ ரெடி ஆர் யூ ரெடி சரி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு? ரம்பப்பா ஒரே ஒரு டைம் போடுங்க எல்லாரும் ஜம்ப் பண்ணுங்க பாப்போம் நல்ல ரம்பப்பா போடுங்கப்பா வாலிபால் ஆடலாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தாதான் விண்ணராகலாம் கிரிக்கெட் ஆடலாம் வாலிபால் ஆடலாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தாதான் விண்ணராகலாம் நம்பம் பரம்பம்ப நம்பம் பரம்பம்ப நம்பம் பரம்பம்ப நம்பம் பரம்பம்ப நம்பம் பரம்பம்ப நம்பம் பரம்பம்ப பூச்சி ஆடலாம் காடிக்கே ஆடலாம் கத்தருக்குள் வாழ்ந்தாதான்
கண்ணாமூச்சி ஆடலாம் கபடி கேம் ஆடலாம் கத்தருக்குள் வாழ்ந்தாதா ஹாப்பி ஆகலாம் நம்பம் பரம்பம் நம்பம் பரம்பம் நம்பம் பரம்பம் லைலா நம்பம் பரம்பம் நம்பம் பரம்பம் நம்பம் பரம்பம் லைலா ஆதிக்காரு வாங்கலாம் பென்சுக்காரு வாங்கலாம் ஆண்டவரின் பிள்ளை மட்டும் மோட்சம் போகலாம் ஆதிக்காரு வாங்கலாம் பென்சுக்காரு வாங்கலாம் ஆண்டவரின் பிள்ளை மட்டும் மோட்சம் போகலாம் நம்பம் பாரம்பம்பா நம்பம் பாரம்பம்பா நம்பம் பாரம்பம்பா நம்பம் பாரம்பம்பா நம்பம் பாரம்பம்பா நம்பம் பாரம்பம்பா எல்லாரும் ஜம்ப் அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு உட்காரு ஒரு கப்பல் சம்பர சூப்பரா கை கட்டிக்கோ அமைதியாரு அப்பதான் கப்பல் வரும் இல்லைன்னா கப்பல் வராது அமைதியா இருக்கும் சொன்னது ஸ்கிட் பண்ணது எல்லாம் செம சூப்பரா இருந்துச்சு ஆனா இப்ப நீங்க பேசுவது நல்லாவே இல்லை சரி ஆனா கவனிங்க ஒரு மேக்கப் போட்டுடலாமா மேக்கப் காலேஜ்ல மேக்கப் போட்டுடலாமா சரி அதுக்கு முன்னால நான் தம்பி கவனி நான் 5 சொன்னா சிரிக்கணும் ஓகேவா நான் 5 சொன்னா என்ன பண்ணணும் நான் 4 சொன்னா அழணும் சரிதானா நான் 3 சொன்னா மேல பார்க்கணும் நான் 2 சொன்னா கீழே பார்க்கணும் நான் 1 சொன்னா கையை கட்டி அமைதியா இருக்கணும் பண்ணிடலாமா ஆர் யூ ரெடி சரி 5 நல்லா சிரிங்க நம்பர் 4 Number 3. Number 2. Number 1. Say number 5. Number 4. Number 3. Number 5. Number 4. Number 2. Number 1. Number 3, number 5, number 4, number 2, கீழே பார்க்கணும் number 3, மேலே பார்க்கணும் number 1. சரி ஒரு மேக்கப் போட்டுலாமா சரி இப்போ கேளுங்க ஃப்ரீ சரி யாருக்கெல்லாம் பவுடரு அக்கா நீங்கள் என்ன பவுடர் வீட்டை போடுவீங்க ஓகே நீங்க என்ன போட போறீங்க மேக்ஸிமம் போடுறா பான்ஸ் போடு சரி ஓகே பாப்பா நீங்க என்ன போட போறீங்க வீட்ல பான்ஸ் நீங்க என்ன போட போறீங்க காது சென்ட் என்ன மாதிரி நீ என்ன போடுற பான்ஸ் அப்படியே போடுங்க அண்ணா நீங்க என்ன போட போறீங்க போட மாட்டீங்களா சரி நீங்க என்ன போட போறீங்க பான்ஸ் நீங்க பான்ஸ் தம்பி நீங்க செட் பவுடர் நீங்க என்ன போட முடியுமா நீங்க ரொம்ப வெக்கப்படுற பவுடர் போட மாட்டீங்க நம்ம நீங்க என்ன போட போறீங்க மான்சா பான்ஸ் நம்ம நீங்க பான்ஸ் நீங்க என்ன போட போறீங்க போட மாட்டீங்களா சரி அக்கா நீங்க என்ன போட போறீங்க அடி பவுடர் போடுறோம் ஜெய்சில் பவுடர் இருக்கானே ஜெய்சில் வந்து கேசிலர் அக்கா நீங்க என்ன போட போறீங்க இசட் பவுடர் நீங்க என்ன போட போறீங்க பவுடர் போடுறீங்களா பவுடர் போடுங்க பரவாயில்லையே பாப்பா நீங்க என்ன போடுங்க நீங்க பவுடர் போட போறீங்க ஓகே இப்போ அவங்களுக்கு பிடிச்ச பவுடர் அண்ணா நீங்க என்ன போட போறீங்க மேக்கப் போடுறாங்க நீங்க என்ன போட போறீங்க என்ன பான்ஸ் பவுடர் ஆனா அண்ணா அழகா இருக்காங்க பான்ஸ் போட்டு பாடியே நீ என்ன போட போற சொல்லுமா யார் நீயா டேய் என்ன பவுடர் பண்ணி என்ன பத்தி யார் நீ இவர நேரம் 1 hour ப்ரோகிராம் பண்ணிருக்கேன் என்ன பாத்தீங்கன்னா ஜாஸ்மின் என்ன பத்தி யார் நீ கேக்குறான் என்ன பவுடர் போடுங்க யாட்லி பவுடரா என்ன பத்தி யார் நீ என்ன இருந்துச்சு
சரி ஓகே. அவங்களுக்கு பிடிச்ச பவுடர் எடுத்துங்க. அவங்க பிடிச்ச பவுடர் எடுத்துங்க. எல்லாம் கையில் எடுத்துங்க. மெதுவா கையில் எப்படி எடுமா? பவுடர் எடுத்துட்டு அப்படி மெதுவா எடுத்துமா. பாக்ஸ் கையில் எடுத்துங்க. மெதுவா சொல்லுங்க பாப்போம். ஆ ஹா ஹா. ஏய் கீழே போடு. மெதுவா கீழே போடு. ஆ கீழே போட்டாங்க. இப்படி கையில் தட்டனா கையில போடுங்க. எல்லாம் பெரியவங்க பின்னாடி போங்க. டீச்சர்ஸ் போல கொண்டு எல்லாம் சூப்பரா பெரியவங்க பவுடர் போடலாமா? ஓகே ரெடி ரெடி. ஹா ஹா ஹா. ஏ அப்பா தள்ள உங்களுக்கு உன் கை. ஆ சொல்லுங்க. ஹா ஹா ஹா. லே லே லே. லு லு லு. யா. ஹalleluya. ये बारे पाउडर बड़ा भाई मारे बोल ये बोल पापा के भाई ने पूरा बोल यार नहीं बोल हड्डी फोड़ का मैदा में हमारी बोल चल इनोरा बोललामा रास्ता रेडी 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 अण्णा कुमार पाउडर बोलறீங்களா चल ओके अण्णा நீங்க पाउडर बोलறீங்களா ओके பாருங்க அண்ணா எல்லாம் போடலாமா போடலாமா ரெடி ஸ்டார்ட் 1 2 3 சொல்லுங்க பாப்பா ले 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 लू या Hallelujah. Okay, number 5. Number 4. Number 5. Number 3. Number 3. Number 3. Number 2. நம்பர் 1. ஓகே கேக்குறீங்க? உங்களெல்லாம் பார்க்க ஒரு முக்கியமான வீடியோ பார்த்துக்கங்க. நான் கூப்பிட்டு வந்துறேன். பேசக்கூடாது தெரியுமா? தம்பி நம்பர் 1 சொன்னா பேசக்கூடாது. அமைதியா சொல்லிருக்கீங்க. யார் பேசலாம்? ஒரு சத்தம் கேட்கக்கூடாது. யாராவது பேசினா பப்போஸ் நம்ப வராங்க. அந்த விஐபி கொடுக்க மாட்டாங்க. சரிதானா? ரெடியா இருக்கணும். பேசக்கூடாது. கண்ண முடிக்கும். பேசினா நம்பர் 1 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 சரி நான் கூப்பிடுறேன். அமைதியா இருங்க. எல்லாம் அமைதியா இருங்க. தம்பி ஏன் இப்படி கூத்தாங்க? தம்பி எல்லாம் கை கட்டி நேரம் உட்காருங்க. அப்பதான் கை கட்டி நேரம் உட்காரு. அப்பதான் பேசணும். சரி ஓகே. பெரியவங்க சேர்ல உட்காந்தோம்னா கை கட்டி நேரம் உட்காரணும். சரி உட்காந்து கை கட்டி. சரி சேர்ல உட்காந்துருமா பெரியவங்க கை கட்டி வரணுமா? அப்பதான் பேசுவாங்க. சரி கை கட்டாங்க. வச்சுக்கிறேன். பேசு. உங்கெல்லாம் பார்க்கறதுக்கு அவனுக்கு வெக்கமா இருக்கான். டேய் வெக்கப்படாத. நம்ம பிள்ளைங்க தான். வெக்கனே வந்துருக்கோம். நம்ம எதுவும் உனக்கு எப்பயா? சரி நான் சொல்றேன். எப்பன்னு பேர சொல்றேன். இந்த பிள்ளைங்க ஒரு எடுக்கலாம். நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? வீட்டுக்கு போகணும். எல்லாம் வீட்டுக்கு வந்து வந்துருக்காங்க. எல்லாம் உன்னை பார்க்க வந்திருக்காங்க. இந்த பிள்ளைங்களை பார்த்து சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இல்லையா? ஏன்டா? அவர் வந்திருக்காரா? யாரும் வெல்கம் பண்ணி கிளாப் பண்ணி பண்ணிக்கிறோம். சூப்பர் சூப்பர். இப்போ சந்தோஷமா இருக்குதா? ஏன்டா? சேர்ல உட்காந்துருக்கணும் கிளாப் பண்ண மாட்டேங்கிறாங்க. கிளாப் பண்ணுங்க பாப்பா. சூப்பரா. சரி கிளாப் பண்ணுங்க. சரி உன் பேர் என்ன? உங்க பேர் என்ன? என் பேரா? சரி என் பேர் வந்து குரங்கு. டேய் என் பேர் பழனி கிடையாது. என் பேர் வந்து குரங்கு. சரி என் பேர் குரங்கு கிட்டோம்.
இந்த பிள்ளைக்கு பேர் வந்து தெரியுமா உனக்கு? சொல்லு பாப்போம். சரி, என் பேர் குரங்கு, பிள்ளைங்க பேர் குட்டி குரங்கு. இந்த சேர்ல உட்காந்துருக்க அண்ணா, அக்கா, அந்த பாட்டி, தாத்தா, இவங்க பேர்லாம் தெரியுமா உனக்கு? சொல்லு பாப்போம். என் பேர் குரங்கா, உங்க பேர்லாம் குட்டி குரங்கா, நீங்களாம் கொரிலாமா? கொரிலாம் அப்படியா? சரி, நான் ஏன் சொல்றேன்? சும்மா சும்மா ஜாலி சொன்ன ஓகேவா? பண்ணி சொல்லிடுவோம். சரி, உன் பேர் சொல்லு. நானே சொல்லட்டுமா? சரி, இவன் பேர் வந்து நான் சொல்றேன், கவனிங்க. என்ன இவன் பேர் வந்து? சரி சொல்லு. சரி, இவன் பேர் வந்து? சரி சொல்லு. ஒண்ணு நீ சொல்லு, என்ன சொல்ல? நீ சொல்லி நான் சொல்லவா? நானே கூப்பிட சொல்லிடுவா. இவன் பேர் வந்து சொல்லுங்க. இவன் பேர் வந்து சிக்கி. சொல்லுங்க பாப்போம். சிக்கி இல்லம்மா, சிக்கி. ஓகே, சிக்கில ஒரு பாட்டு பாட சொல்லலாமா? பாட்டு பாட சொல்லலாமா? சரி, எல்லாம் கைக்கு நேரம் போதும், நேரம் போதும். சிக்கி ஒரு பாட்டு பாட தெரியுமா? எங்க பாட்டு பார்ப்போம். ரம்பப்ப 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 ரம்பப்ப. அது பாட்டு தெரியும், கேட்க உனக்கு நல்லா இருந்துச்சா? சரி, ஃபுல்லா தெரியுமா உனக்கு? பாடு பார்ப்போம். சரி, அதான் இருக்கட்டும். உனக்கு கதை தெரியுமா? கதை சொல்ல தெரியுமா? சொல்லு பார்ப்போம். அடே, வித்தியாசமா நல்லா கதை சொல்லா. சொல்லு. ஒரு கதையும் வராது, பாட்டும் வராது. சரி, வசனம் தெரியுமா உனக்கு? சொல்லு பார்ப்போம். ஏய், பைபிள்ல வசனம் தெரியுமான்னு கேட்டேன். சொல்லு பார்ப்போம். நேரம் பாருங்க, நேரம் பாருங்க, நேரம் பாருங்க. நிம்மதி உட்காருங்க. அட்டென்ஷன்ல உட்காருங்க. சரி, சொல்லு பார்ப்போம். இதுக்குதான் இவ்வளவு பிரிட்ட முடியாதா? சரி, யார் வசனம் சொல்ல வரீங்க? முன்னாடி நல்லா வசனம் சொல்லுவாங்க. நல்லா சொல்லணும், காத்து கடிச்சு விட்டுருவோம். நான் சொல்லுவியா? சரி, சரி, தம்பி வரட்டா. உங்க பேர் என்ன பேருமா? அபினிசி. எத்தனை படிக்கிறீங்க? சரி, தேடி முடிச்சு செகண்ட் போவாங்க. அவன் கூகத்தில் நினச்சி வந்துருக்காங்க. தேடி முடிச்சு செகண்ட் போவாங்க. சரி, தம்பி கிட்ட வாங்க. வசனம் சொல்லுங்க பாப்போம். வசனம் சொல்லுங்க பாப்போம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். யோவான் 15:16. இப்போ இந்த வசனத்தை ஒவ்வொரு வார்த்தையா சொல்ல போறீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்லணும். ஓகேவா? அதுக்கப்புறம் சிக்கி நீங்கள் சொல்லுவாங்கல்ல, நான் எங்க மயக்கின்றேன் அவங்க நீங்கள் சொல்லணும். பண்ணலாமா? பண்ணிடலாமா? சரி, ஓகே, சொல்லுங்க பாப்போம். நீங்கள் நீங்கள் என்னை என்னை தெரிந்து கொள்ளவில்லை. ஏன் சொல்ற? அழகா சொல்லணும். சொல்லுடா. சொல்லியா? சரி, சொல்லணும். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நீ சொன்ன அப்படின்னா நான் உனக்கு பட்டம் வாங்கிடுவேன். ஏன்? மனோத்தரங்களை பட்டம் வாங்கி வச்சிருக்கீங்க உனக்கு? சரி, வேற? உங்க ஆண்டி சிக்கன் பொரிச்சிருக்காங்களாம்ல, பார்த்தீங்களா? சரி, அவங்க தருவாங்க. அவங்க வாங்கி தரண்டாமா? நீ சொன்னா அவங்க போட்டா வாங்கி தருவாங்க. அப்படி தானே? போட்டா தானே? சிக்கன் தானே? சரி, வசனம் அழகா சொல்ல சொல்லுமா? என்ன தண்ணி பார்த்தா சொல்லலாம். சத்தமா சொல்லுங்க. ஓகேவா? வீட்டுக்கு போய் அண்ணா வாங்க. அபினிசி.
காட்ட பேர் அப்படி இருந்துச்சியா? சரி நன்றி கிஃப்ட் கொடுத்துடலாமா? கொடுத்துடலாமா? சரி நம்பியோட கிஃப்ட் வாங்கி வா. சிக்கிக்கிட்ட வாடா. சிக்கிக்கிட்ட வா. சிக்கிக்கிட்ட வாடா. டேய் நீ வாடா. வா கிட்ட வா. டேய் நீ அண்ணன் சொல்லு. டேய் அண்ணன் சொல்லுடா. சரி திரும்ப. அண்ணன் அண்ணன் முத்த முத்தலாமா? கண்ண தம்பி என்ன சோப் போடுற வீட்ல? என்ன சோப் போடுற? தாத்தா சோப்பா? அது நல்லா போட்டு முகத்தை கழுவிடுனா ஒரு வருஷம் பல்லே வரும். ஓகே சிக்கி சூப்பரா வசம் சொன்னாங்க தானே. எல்லாம் பாய் சொல்லிடலாமா? உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? யாரெல்லாம் இருக்கா? சரி ஒரு பாய் சொல்லிடலாமா? எல்லாரும் சுற்றி பார்த்துடலாமா? எல்லாம் சொல்லுங்க பாப்பா. ஓகே சீக்கிரம் சூப்பரா பேசினாப்லையா? சூப்பரா பேசினாப்லையா? சரி இப்போ ஒரு முக்கியமான ஒரு கம்போஸ் நான் காமிக்க போறேன். நம்பர் 1 5 4 3 மேல பாருங்க. ஃபேன் வந்துறாம உள்ளாத ஸ்ட்ராங்கா இருக்கு. 2 1 சரி எப்படி இருக்கணும்? நான் கம்போஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க क्वेश्चन கேட்பேன். யார் கரெக்ட்டா பதில் சொல்றீங்களோ அவங்களுக்கு gift. ஓகேவா? சரிதானா? கவனிப்பீங்களா? சரி என்ன இந்த ஜிம்மிய காணுமே, எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டான்னு தெரியல. ஏய் பிள்ளைங்க, நீங்க ஜிம்மிய பாத்தீங்களா? ஜிம்மி எங்க போறா? எங்க பின்னாடியா? எங்க சத்தம் மட்டும் தான் கேக்குது. ஆளை காணுங்க அவனை. ஜிம்மி எங்கதான் போயிருக்க? ஏய் ஜிம்மி இது வா. டேய் ஜானி இங்க வா. எங்கேயோ குளத்தை குளிக்க போறேன்னு சொன்னியாமே, அங்கெல்லாம் போக கூடாது. அங்க நிறைய ஆபத்து இருக்கு. அப்பா உனக்கு எவ்வளோ கேம்ஸுக்கு பொருள் வாங்கி கொடுத்துருக்கேன். அதை வச்சு நீயும் ஜிம்மியும் வீட்லயே விளாண்டுட்டு இருக்க. எங்கேயாவது போனேன்னு தெரிஞ்சு அவ்வளவுதான். இல்லப்பா அப்பெல்லாம் ஒன்றும் சொல்லலையப்பா. குளத்துக்கு குளிக்க போலாமான்னு அம்மாட்ட கேட்டேன். அம்மா வேண்டாம் சொல்லிட்டாங்க. நான் போக மாட்டேன்ப்பா. சரிப்பா குளத்துக்கு குளிக்க போறேன்ப்பா. ஜிம்மி நம்ம அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் சொல்லாம நம்ம 2 பேரும் மட்டும் குளத்துல போய் நல்லா குளிச்சுட்டு வருவோமா? வா வா போலாம், சீக்கிரமா வா. யாரு வர்றது? நம்ம பேரே மாதிரியே இருக்கு. ஒருவேளை நம்ம பேரனா தான் இருக்குமோ? ஜானி பேராண்டி எங்கயா போற? நான் குளத்துல போய் குளிக்க போறேன் தாத்தா. அங்க
அங்க போனா ஆபத்து தான் நேரிடும். அங்க போகாதடா பேராண்டி. எப்ப பார்த்தாலும் அதை செய்யாத இதை செய்யாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இப்பதான் பாருங்க எங்க பசங்கெல்லாம் எப்படி குளத்துல ஜாலியா குளிக்கிறாங்க தெரியுமா? நான் போகதான் போறேன். போங்க தாத்தா, உங்க வேலையை பாருங்க. ஜிம்மி, நீ வா, நம்ம போலாம். இந்த தாத்தாவுக்கு வேற வேலையே இல்லை. போங்க. போங்க. நீங்க வெறும் பயந்தாங்கோலி. உங்களுக்கு என்ன தெரியும்? வயசாயிருச்சு, அதனால நீங்க என்னை குடிக்க போகலான்னு சொல்றீங்க. ஐயா ஜானி, நான் குளத்துக்கு குளிக்க போறேன்னு, நான் குளத்துக்கு குளிக்க போறேன்னு. ஏய் ஜிம்மி, வா வா, சீக்கிரமா போலாம். சீக்கிரம் வா ஜிம்மி. நான் குளத்துக்கு குளிக்க போறேன்னு, நான் குளத்துக்கு குளிக்க போறேன்னு. ஜிம்மி, குளத்துல பாரு, தண்ணி எவ்வளவு கிடக்குது பாத்தியா? எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல? அங்க பாரு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா குளிக்கிறாங்க. வா வா ஜிம்மி, வா. ஏன் ஜிம்மி, குளிக்க வரலையா நீ? ஏன் பயப்படுற? சரி போ, நீயும் தாத்தா மாதிரி பயந்தா கூட மாறிட்டு போற. நீ இங்கே இரு, நான் போய் குளத்துல நல்லா உளுந்து நீச்சல் அடிச்சு குளிச்சுட்டு வரேன். ஐயா ஜாலி.
பேர பசங்களா பாருங்க, ஜானி அவங்க அப்பா சொல்லியும் அவங்க அம்மா சொல்லியும் கீழ்ப்படியாம போயிட்டான். கீழ்ப்படியாம போனதுனால அவன் செல்லமா வளர்த்த ஜிம்மியவும் இழந்துட்டான். ஜிம்மி அவனை காப்பாத்துறதுக்கு தன்னையே கொடுத்துருச்சு. அது போலதான் நம்ம ஏசப்பாவும் நம்மளை காப்பாத்துறதுக்கு அவருடைய உசுரை கொடுத்தாரு. நம்ம பாவத்துக்காக, நம்ம சாபத்துக்காக. அந்த ஏசப்பா மனசு ரொம்ப பெரிய மனசு. அவரை பற்றி ஒரு பாட்டு பாடுவோமா? பசங்களா எந்திரிங்க. ஆமா, ஆடிக்கிட்டே பாடுவோம். நல்லா இருந்துச்சா? சரி, இப்போ நம்பர் 1 கொஸ்டின் கேட்க போறேன். கரெக்டா ஆன்சர் சொல்றவங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பேன். ஓகேவா? சரியா? கரெக்டா ஆன்சர் பண்றவங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பேன். தெரிஞ்சா கையை மட்டும் தூக்கணும். எல்லாம் சேர்த்து மொத்தமா சொல்லக்கூடாது. தெரிஞ்சா கையை மட்டும் தூக்கணும். யார் ஃபர்ஸ்ட் கை தூக்குறாங்களோ அவங்கள சொல்ல போறேன். ஓகேவா? அதுக்கு முன்னால கொஞ்சம் டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்க. ஒவ்வொரு இந்த சென்டர்ல ஒரு இங்க ஒரு ஆளு, அங்க ஒரு ஆளு, அங்க ஒரு ஆளு, அப்படி ஒரு 3 பேர் இருப்பாங்க. அதே மாதிரி இங்க பிள்ளைங்க சைடு ஏமா அங்கே பாரு, இந்த பிள்ளைங்க பேசுவாங்க. இன்னொரு 1/4 மணி நேரம் பேசக்கூடாது, யாரும் பேசக்கூடாது. ஓகேவா? சரி, ஓகே. அப்படி இங்க ஒரு ஆளு பாருங்க, சரி வாங்க இங்கே பாருங்க. இந்த பிள்ளைங்களை பேசணும் பார்த்து சின்ன பிள்ளைங்கள. அதே மாதிரி சென்டரில் ஒரு ஆளு பாருங்க பாப்போம். நீங்கள் சென்டர் போங்க, சென்டர் போங்க. அதே மாதிரி அங்கே போங்க. பின்னாடி தம்பி பேசக்கூடாது, கவனிக்கிறோம் கவனிக்கிறோம். தம்பி திரும்பி உட்காரு, திரும்பி உட்காரு, திரும்பி உட்காரு. சோதர் சரியா, திரும்பி உட்காரு, திரும்பி உட்காரு. சோதர் சரியா, திரும்பி உட்காரு. என்னைய பாரு, எல்லாம் பாரு, என்னைய பாரு. ஓகே, எல்லாம் பாருங்க. சரி, ஜானி யாரு பேச்ச கேட்காம, நான் கொஸ்டினே கேட்பேன். ஓகே, ஓகே, கொஸ்டின் அவுட். ஓகேவா? சரி, கையை மொத்தம் தூக்கினா போதும், கை சொல்லக்கூடாது. யாரு செஞ்ச தப்புக்காக யாரு பாம்பு கிட்ட பலியானா? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ஓகே, எல்லாம் கிளாப் பண்ணி பாப்போம். சூப்பர். சரி, தாத்தா என்ன சொன்னாங்க? நீங்க அங்க போகாத, அது ரொம்ப ஆபத்தான இடம், நீ அங்க போனா உனக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னாங்க. சூப்பர், கிளாப் பண்ணி பாப்போம். சூப்பர். தம்பி தங்கச்சி நல்லா கவனி. நம்ம இந்த ஸ்டோரியில பாப்பா நேரம் உட்காருமா, நேரம் உட்காரு. இங்க உட்காந்துருக்கவங்க வந்து பிள்ளைங்களை கொஞ்சம் கவனிக்கணும். நீங்க பிள்ளைங்க நேரம் உட்காந்து உங்களை சென்டர்ல டீச்சர்ஸ் உட்காருங்க. சரிங்களா? பிள்ளைங்க திரும்ப கூட எங்கே பார்க்கணும். கவனிங்க தம்பி தங்கச்சி நல்லா கவனி. ஜானி அந்த தம்பி செஞ்ச தப்புக்காக அவன் ஆசையா வளர்த்த அந்த நாய்க்குட்டி என்ன ஆயிடுச்சு? செத்து போயிடுச்சு. கை தூக்க சொல்லுங்க, கை செத்து போயிடுச்சு. தம்பி தங்கச்சி நல்லா கவனி, செத்து போயிடுச்சு. அவன் சாக வேண்டியது, தப்பு செஞ்ச அவனுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு பதிலாக அவனுக்கு பதிலாக அந்த நாய் என்ன பண்ணிச்சு? பாம்பு கிட்ட கடி வாங்கி உள்ள என்ன பண்ணிச்சு? செத்து போயிடுச்சு. அதே போல தம்பி தங்கச்சி, நீயும் நானும் செய்த தப்புக்காக, தவறுக்காக நமக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையை ஏசப்பா ஏற்றுக்கொண்டாங்க. இப்போ அந்த காட்சியை நம்ம பார்க்க போறோம். அந்த காட்சியை பார்க்க போறோம். ஒரு வீடியோ நான் காமிக்க போறேன். யாரும் பேசக்கூடாது. ஏமா ஒரு இடத்துல புரியாது உனக்கு? யாரும் பேசக்கூடாது. இந்த விபிஎஸ் உடைய நோக்கத்தை உனக்கு நான் சொல்ல போறேன். எதுக்கு நாங்கள் விபிஎஸ் நடத்துறோம்? இவ்வளவு செலவு பண்ணி உன்னை எங்கெங்கயோ வேன் வச்சு வண்டி வச்சு கூப்பிட்டு வந்து, ஏமா அந்த கையில கோலம் போட்டுருக்கியாமா? கோலம் கையில இருக்குமா? திரும்பி வர
கவனிங்க, எதுக்காக இந்த இபிஎஸ் நடத்துறோங்கிற பர்பஸ் நீ கவனிக்கணும். தம்பி கவனி, எல்லாம் லைட்டை கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை நீங்க போடுங்க, லைட்டை கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கோங்க, அப்போ நல்லா வெளிச்சமா இருக்கும். கவனிக்கணும், உனக்காக எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு நானும் செய்த தவறுக்காக பாவத்திற்காக ஏசப்பா தண்டனை ஏற்றுக்கொண்டாங்க. அதை ஒரு நிமிஷம் கவனி பார்ப்போம். நீங்க நானும் செய்த தவறுக்காக ஏசப்பாவுடைய முதுகுல ஒரு இடம் கூட பாக்கி இல்லாம எல்லா இடத்துலயும் காயம், வாரினால சவுக்கை வச்சு கம்ப வச்சு அவரை அடின்னு அடிக்கிறாங்க. கண்கள் குளமாய் போனுதையா, தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குளமாய் போனுதையா. அழகாயிருந்த அவருடைய முகம் அலங்கோலமா மாறிச்சு. தம்பி தங்கச்சி, அவருடைய முகத்திலலாம் அந்த சவுக்கடி படுது. பாரமான கண்கள் குளமாகி போகுதையா, தடுமாறும் கால்களை கண்டே தம்பி தங்கச்சி, உனக்காக எனக்காக ஏசப்பா 150 கிலோ எடையுள்ள சிலுவையை சுமந்துட்டு போனாங்க. உனக்காக எனக்காக அவருடைய சிரசுல முள்முடி சூட்டப்பட்டது. அந்த முள்ளெல்லாம் குத்தி 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 ஒவ்வொரு இடத்துலயும் பட்டு 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 அவருடைய அழகா இருந்த முகம் அலங்கோலமா மாறிடுச்சு. சிலுவையில அவர் அடிக்கும் பொழுது ஒன்னே என்னை யோசித்ததுனால அந்த அடி அவர் ஏற்றுக்கொண்டாரு. பாடுபட்டும் மறுதளிக்கவில்லை, மரணம் சூழ்ந்த வேளையிலும் விட்டு கொடுக்கவில்லை. தம்பி தங்கச்சி, குருதி சிந்தி பாடுபட்டும் மறுதளிக்கவில்லை, மரணம் சூழ்ந்த வேளையிலும் விட்டு கொடுக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தி. உனக்காக இயேசு உயிரை கொடுத்தது உண்மை தம்பி தங்கச்சி. சித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குளமாகி போகுதையா. இந்த அடியெல்லாம் யாருக்காக தெரியுமா? கால்களை கண்டே தம்பி, கண்கள் குளமாகி போகுதையா. உனக்காக எனக்காக ஏசப்பா 150 கிலோ எடை உள்ள சிலுவையை சுமந்தாங்க. உன் காலில் ஒரு சின்ன முள்ளு குத்துறவனா தாங்க முடியுமா? முடியாதுல்ல. ஆனா ஏசப்பா
செய்யப்பட்ட கிரீடத்தினால முள்ளினால் செய்யப்பட்ட லைட் கொடுங்க. முள்ளினால் செய்யப்பட்ட கிரீடத்தினால செய்யப்பட்ட அந்த முள்ள வச்சு அழுத்த இந்த சைடு ஒரு போர் சேவகன், இந்த சைடு போர் சேவகன் நின்று அந்த கம்பை வச்சு அழுத்த அவருடைய தலையில குத்தி இறங்கி, நீளமான முள்ளு இறங்கி அவருடைய நரம்பு மண்டலத்துல ரத்த மண்டலத்துல போய் பட்டு, அது பட்டு அழகா இருந்த முகம் அலங்கோலமா ரத்தமா மாறிடுச்சு. உனக்காக எனக்காக கைகள்ல ஏசப்பா ஆணிகளா அடிக்கப்பட்டாங்க, வாரினால் அடிக்கிறாங்க. அந்த வாரினால ஒவ்வொரு ஊக்களையும் ஒரு முறை அடிக்கும் போது 39 முறை படுமா, 39 முறை முதுகுல படுமா. ஒரு இடம் கூட பாக்கி இல்லாம எல்லா இடமும் உனக்காக எனக்காக ஏசப்பா அடி வாங்குறதுக்கு காரணம் என்ன தெரியுமா தம்பி தங்கச்சி? நீயும் நானும் இந்த உலகத்துல நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். பைபிள் ஒரு அழகான வசனம் இருக்குது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னு வசனம் இருக்குது. அன்னைக்கு ஒரு சாக்லேட் இருக்கு, நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். இந்த அக்காட சொல்றேன், அக்கா சாக்லேட் ரொம்ப டேஸ்டா இருக்கு நல்லா இருக்குன்னா உங்களுக்கு டேஸ்ட் தெரியுமா? உங்களுக்கு டேஸ்ட் தெரியுமாக்கா? சாக்லேட் கொஞ்சம் பிச்சு கொடுத்து சாப்பிட்டு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, சாப்பிட்டு பார்த்து தம்பி நீங்க சொன்ன மாதிரி எப்படி இருக்கு சாக்லேட், டேஸ்டா இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? அவங்க டேஸ்ட் அவங்க சாப்பிட்டு பார்த்தா தான் டேஸ்ட் தெரியும். அப்படிதானே? அன்னைக்கு ஒரு மாம்பழம் இருக்கு, நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன். இந்த அண்ணன் சொல்றேன், அண்ணே மாம்பழம் டேஸ்டா இருக்குன்னு. டேஸ்ட் ஆகணும் தானே, டேஸ்ட் தெரியுமா? அந்த அண்ணனுக்கு வெட்டி கொடுத்து பீஸ் கொடுத்தாரு சாப்பிட்டுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு சொன்ன மாதிரி சொல்லுவாங்க. அப்படிதானே தம்பி? அதே போலதான் கர்த்தர் நல்லவர் என்பது ஏசப்பா நல்லவங்க என்பதை நான் ருசி பார்த்திருக்கிறேன். இங்க இருக்க நிறைய அண்ணா அக்கா, இங்க இல்ல பாஸ்டர் அண்ணன் எல்லாம் என்ன பண்றாங்க? ஏசப்பா அன்பை ருசி பார்த்திருக்கிறாங்க. இந்த விபிஎஸ் வைக்க தெரியுமா? ஒன்னு ஒரு மதம் மாற்றத்திற்காகவோ இல்ல உன்னை சர்ச்சில் கொண்டு சேர்க்கறதுக்காகவோ அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு இந்த உலகத்துல நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்துல நம்முடைய கிராமங்கள்ல நிறைய தீமையான காரியங்கள் நடக்குது. அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நீ வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த விபிஎஸ், வேற எந்த நோக்கத்துக்காகவும் கிடையாது. நாங்க பெற்ற இந்த சந்தோஷ சமாதானத்தை நீயே பெற்றுக்கொள்ளணும். உனக்காக எனக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது அவர் நான் எதுக்காக நான் அடி வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு நீயும் நானும் உயிரோடு இருந்திருக்க மாட்டோம். அவர் நம்மளை யோசித்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம ஜீவனோட இருக்கும். இந்த நல்ல ஏசப்பா, நல்ல கவனி, இந்த நல்ல ஏசப்பா அண்ணே எனக்காக அடிக்கப்பட்டன்னு சொல்றீங்களா அண்ணே, எனக்காக உயிரை கொடுத்தான்னு சொல்றீங்களா அண்ணே, எனக்காக உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாம எனக்கு சிந்துன்னு சொல்றீங்களா அண்ணே, இந்த ஏசப்பா எனக்கு வேணும்னு சொல்றவங்க மட்டும் வலது கை உயர்த்து பார்ப்போம். மத்த யாரையும் பார்க்காத. உனக்கு வேணும், உனக்கு பசியத்தை நீ தான் சாப்பிடணும், உனக்கு தாகத்தை நீ தண்ணி குடிக்கணும். இந்த ஏசப்பா எனக்கு வேணும்னே. இந்த சின்ன வயசுல இந்த ஏசப்பா ஏற்று பண்றான். என்ன மாதிரி பெரிய வயசுல இருக்குது, உன் வாலிப வயசு வரும்பொழுது உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். கையை தூக்கணும் மட்டும், எந்த சத்தமும் இல்லாம முழங்கால் பட்டு கண்ணை மூடி கை கூப்பிடுவியா? வேற யாரும் பேசக்கூடாது, மற்றவங்க அமைதியா இருக்கணும், எந்த சத்தமும் வரக்கூடாது. நான் சொல்றது புரிஞ்சு நீ கை தூக்கினா போதும், நான் சொல்றது புரிஞ்சு நீ முழங்கால் போட்டா போதும். அண்ணே இந்த நல்ல ஏசப்பா எனக்கு வேணும் சொல்லி உன் கண்களை மூடி கையை கூப்பிவியா? மற்ற யாரும் பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும். கொஞ்சம் சபையில பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் எழுந்து நிக்கலாமா? நம்ம சபையில பின்னாடி இருக்கவங்க எழுந்து நின்று இந்த பிள்ளைகளுக்கு நேரம் உன் கைகள் நீட்டுங்க. டீச்சர்ஸ் எல்லாம் எழுந்து நிற்கோங்க, வாலண்டியர்ஸ் எல்லாம் எழுந்து நிற்கோங்க, சபையில் உள்ள விசுவாசிகள் உள்ள இருந்து எழுந்து நிற்கோங்க. இந்த பிள்ளைகளுக்கு நேரம் கைகள் நீட்டுவோம். ஏன்னா இந்த பிள்ளைகளை கர்த்தர் நம்மளை நம்பி தந்திருக்கிறார். இங்க நீங்க விபிஎஸ் எடுத்த ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்கும் ஒருவேளை உங்க 4 பிள்ளைங்க கையில கொடுத்துருக்கலாம், 10 பிள்ளைங்க கையில கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் உங்களை நம்பி தந்திருக்காங்க. நீங்க தான் உத்தரவாதம், நீங்க தான் அந்த பிள்ளைங்களை பேரை எழுதி வச்சு ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு ஏசப்பா அந்த பிள்ளைங்களை தொடணும். அந்த ஏக்கத்தோட அந்த பாரத்தோட தம்பி தங்கச்சி கண்ணை முடிக்க பார்ப்போம். இந்த சிலுவை காட்சி உனக்காக அண்ணன் ஏசப்பா உனக்காக பாடுபட்டு இருக்காங்க, உனக்காக உயிரை கொடுத்துருக்காங்க. டீச்சர்ஸ் எல்லாம் பாரத்தோட ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். 2 நிமிஷம் நல்லா ஜெபம் பண்ணுங்க. என் கையில கொடுத்த பிள்ளைகளை நீங்க தொடரணும் ஆண்டவரே. என் கையில கொடுத்த பிள்ளைகளை நீங்க பாதுகாத்து கொள்ளணும் ஆண்டவரே. பிரைஸ் சாங் போடுங்க. இந்த சாங்கு போடும் பொழுது எல்லாரும் ஒருமனப்பட்டு எல்லாரும் ஏசப்பா நோக்கி பார்ப்பீங்களா? என் இதயத்துல வாங்க ஏசப்பா, நான் உங்களுக்கு இடம் தார ஏசப்பா, நீங்க எனக்கு வேணும் ஏசப்பா, நீங்க நல்ல ஏசப்பா எனக்கு வேணும்னு சொன்னவங்க மட்டும் எல்லாம் கையை தூக்கி, ஒருவேளை உனக்கு அழுகுன்னு தோச்சுன்னா அழுது நல்லா ஜெபம் பண்ணு. சொல்லுங்க பாப்போம்.
நல்லா அழ ஆரம்பிக்கிறீங்க, ஏசப்பா வேணும்னு சொல்றீங்க. தம்பி நீ கண்களை மூடி ஏசப்பா நோக்கி கூப்பிடுவியா? இயேசுவேன்னு சொல்லுவியா? எனக்கு நீங்க வேணும் ஏசப்பா. என் பழைய வாழ்க்கையெல்லாம் மாறி, என் பழைய இதயங்கள்லாம் மாறி, இந்த புது வருஷத்து எனக்கு புது வாழ்க்கை தாங்க ஏசப்பான்னு சொல்லி கேட்பியா தம்பி தங்கச்சி? ஏசப்பா பழைய வாழ்க்கையில மாற்றுங்க ஏசப்பா. உனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட ஏசப்பாவை பாப்பியா? உனக்காக உயிர் தந்த, உனக்காக ஜீவன் தந்த ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுவியா? என் ஜெபத்தை கேளுங்க ஏசப்பான்னு சொல்லுவியா? உன்னை புது சுழ்ச்சியா மாற்ற ஏசப்பா இப்ப வந்திருக்கிறாங்க. உன் பக்கத்துல நிக்கிறத பாப்பியா? இந்த உலகத்துல உன்னை யாரு மறந்தாலும் ஏசு ஒண்ணு மறக்க மாட்டாங்க தம்பி தங்கச்சி. கண்ணை மூடி வேடிக்கை பார்க்காத, யாரையும் பார்க்காத தம்பி. எல்லாம் கண்ணை முடிக்க, பாதி பேர் கண்ணை மூடாம பார்த்திருக்கேன். கண்ணை முடிக்க வேற நேரம் கிடையாது, கண்ணை முடிக்க. சொல்லுவியா? என் உள்ளத்துல நீங்க வரணும் ஏசப்பா. எனக்காக நீங்க அடிக்கப்பட்ட நம்புறேன் ஏசப்பா. எனக்காக நீங்க ரத்தம் சிந்த நம்புறேன் ஏசப்பா. எனக்காக உயிர் தந்ததுக்கு நம்புறேன் ஏசப்பா. கற்பழிக்கப்படுறாங்க, சின்ன வயசுல தவறான பாதையில போயிடுறாங்க. எல்லா டீச்சர்ஸும் கண்களை மூடி ஏசப்பா இந்த பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும். பீடிக்கும் சிகரெட்டுக்கும் போதைப் பொருளுக்கும் அநேக வாலிப பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இங்க வந்திருக்கிற இந்த பிள்ளைங்க யாரும் வழி தப்பி போய்விடலாம். இந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெரிய அதிசயத்தை செய்யணும். கர்த்தருடைய கரத்துல சொல்லி எல்லாரும் பழைய வாழ்க்கை மாத்தணும் ஏசப்பான்னு கேட்பியா? இத்தனை பிள்ளைங்க நல்லா அழுது ஜோம் பண்ண மாட்டீங்களா? அந்த அளவுக்கு நீ ஜோம் பண்ணு ஏசப்பான கேட்க 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 வாழ்க்கையில ஏசுவால மாற்றப்படுகிற தம்பி தங்கச்சி. எத்தனை பேர் கேட்பீங்க? எல்லாரும் ஏசப்பா நோக்கி பாருங்க பாப்போம். உனக்கு அழுகணும் தோணுச்சு, நான் ஏசப்பா இதயத்துல வாங்கன்னு சொல்லி எங்க பிள்ளைகள்லாம் தொடுங்க ஏசப்பா. வாழ்க்கையெல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்துல. எந்தெந்த பிள்ளைங்களா நீங்க வேணும்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்களோ அந்தந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் மாறட்டும் இயேசுவே. ஏசப்பா பழைய வாழ்க்கையெல்லாம் மாறட்டும். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு புது ரசம் உண்டாகட்டும். துருத்திகள்ல
புது ரசம் ஊற்றப்படட்டும். இயேசு என்கிற நாமம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கட்டும் ஆண்டவரே. இந்த உலகத்துல உன்னை யாரு மறந்தாலும், உன்னை பெற்றெடுத்த தாய் தகப்பன்மார் மறந்தாலும், இந்த இயேசு உன்னை மறக்க மாட்டாங்க. ஒருவேளை இயேசுவை நீ மறந்தா கூட இயேசு உன்னை மறக்க மாட்டாங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க பாப்போம். இயேசுவே, 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 யாரெல்லாம் உங்களை கண்ணீரோட கூப்பிடுறாங்களோ, இதயத்துல வாங்கன்னு சொல்லி கெஞ்சி கேட்கிறாங்களோ, அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் இயேசுவின் நாமத்துல மாறட்டும் ஆண்டவரே. சத்தத்தை ஏசப்பா கேட்கிறாங்க தம்பி தங்கச்சி. இந்த VBSோட நோக்கம் இதுதான். சந்தோஷத்தை சமாதானத்தை நீயும் பெற்று கொள்ளணும். அந்த ஒரே ஒரு நோக்கத்திற்காக தான் இவ்வளவு செலவு பண்ணி உன்னையும் கூட்டிட்டு வந்து இந்த தீமையான இந்த உலகத்துல இந்த பட்டணத்துல என் பிள்ளைங்களுக்கு தீமையான காரியம் நடந்துடக்கூடாது, என் பிள்ளைங்க தீமையான வழியில பெயரக்கூடாது, என் பிள்ளைங்க தவறு பாவம் செஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்திற்காக தான் இந்த VBS தம்பி தங்கச்சி உன்னை ஏசப்பாட்ட கொடுப்பியா? ஏசப்பாட்ட பேசணும். ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் பேச பார்ப்போம். கண்களை மூடி. நிறைய பிள்ளைங்க ஏசப்பாட்ட அழுது ஒப்பு கொடுத்துருக்கீங்க. ஏசப்பா பார்க்குறாங்க. உங்களை கைவிடவே மாட்டாங்க தம்பி, உங்களை கைவிடவே மாட்டாங்க தங்கச்சி. இனி நீ அவரை மறந்து தூரம் போறலாம், அவரு நீ சாகுற வரைக்கும் உன்னை ஏசப்பா உன்னை மறக்க மாட்டாங்க. நீ சாகுற வரைக்கும் ஏசப்பா உன்னை கைவிட மாட்டாங்க. ஏன்னா ஏசப்பா உண்மை உள்ளவங்க, ஏசப்பா உண்மை உள்ளவங்க, ஏசப்பா உண்மை உள்ளவங்க தம்பி தங்கச்சி. ஒரு முறை ஒன்று சொன்னாங்கன்னா அதை செய்கிற வரைக்கும் உன்னை கைவிடவே மாட்டாங்க. நான் நம்புகிறேன் தம்பி தங்கச்சி, உன்னை போல நானும் இந்த அண்ணன் ஒரு VBS மூலியமா சண்டே ஸ்கூல் மூலியமா இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அதனால தான் இன்னைக்கு அண்ணன் எவ்வளவு பெரிய ஊழியர்களுக்கு போனாலும் இந்த மே மாதம் முழுவதும் ஒன்று சிறுவர் ஊழியத்தை அண்ணன் விடாமல் செஞ்சுட்டு காரணம் என்ன அப்படின்னா, நான் சிறு வயதுலேருந்தே ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டேன். அன்னைக்கு ஏற்றுக்கொண்ட என் வாழ்க்கையில் ஏசப்பாவுக்கு இடம் கொடுத்த இன்னைக்கு என் வாழ்க்கை இன்ன வரைக்கும் நல்லா இருக்கு. இனி என் வாழ்க்கை நல்லா இருக்கும் நான் நம்புகிறேன். நான் சாகிற வரைக்கும் என் வாழ்க்கை நல்லா இருக்கும் தம்பி தங்கச்சி. இந்த தேசத்தில் நீ ஒரு நல்ல ஒரு பெரிய அதிகாரியாக வரணும். இந்த தேசத்தில் நீ ஏசப்பாவோட வேலையை நீ செய்யணும். எத்தனை பேர் நம்புறீங்க? வலது கையை உயர்த்தி முடிஞ்சா 2 கையை கூட உயர்த்தி இயேசுவேன்னு கூப்பிடுவியா? ஏசப்பா என் இதயத்தில் வாங்க ஏசப்பா, எங்கள் வீட்டுக்கு வாங்க ஏசப்பா. எங்கள் வீட்டில் உள்ள பழைய வாழ்க்கை, எங்கள் அப்பா குடிக்கிற வாழ்க்கை, எங்கள் வீட்டில் இருக்க கடன் பிரச்சனையை, எங்கள் வீட்டில் இருக்கிற பாவங்களை சாபங்களை நீங்கள் எடுத்து போட எங்கள் வீட்டுக்கு எங்கள் கூட வாங்க ஏசப்பான்னு எத்தனை பேர் கூப்பிடுவோம் தம்பி தங்கச்சி? இப்போ டீச்சர்ஸ் வாண்டேஸ்லாம் நீங்கள் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. நம்ம செய்கிற இந்த ஊழியம் சாதாரணமான ஊழியம் கிடையாது. ஒரு பெரிய கன்வென்ஷன் கூட்டத்துக்கு செலவழித்து ஊழியம் நடத்தும் பொழுது
அதில் கிட்டத்தட்ட 5% தான் அங்கே ரட்சிப்பு நடக்குது. ஒரு வாலிபர் கூட்டத்தை நடத்தும் பொழுது அங்கே 50% தான் ரட்சிப்பு நடக்குது. ஆனால் நாம செய்கிற சிறுவர் ஊழியத்தில் 86% ரட்சிப்பு நடக்குனேன். டீச்சர்ஸ் கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்க. தம்பிமார் தங்கச்சிமார் நீங்களாம் நிறைய அந்த ஊழியத்தை நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்க. இப்போ பிள்ளைகளை நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே என் கையில் கொடுத்த பிள்ளைகளுக்கு நான் உத்தரவாதம், ஆண்டவரே என் கையில் கொடுத்த பிள்ளைகளுக்கு நான் உத்தரவாதம், ஆண்டவரே. எத்தனை பிள்ளைகளை என்னை நம்பி என் கையில் கொடுத்தீங்களோ, 10 பிள்ளைங்க, 4 பிள்ளைங்க, 6 பிள்ளைங்க என் கையில் கொடுத்தீங்களோ, அந்த பிள்ளைகளுடைய பெயரெல்லாம் ஒருவேளை உன் டைரில் எழுதி வச்சு, உன் பைபிள் பின்னால் எழுதி வச்சு, இந்த பிள்ளைகளுக்காக டெய்லி ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஸ்தோத்திரமாவது பண்ணுங்க. இந்த பிள்ளைங்க ஒரு நாட்கள்ல உங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க, அண்ணன் நீங்க விபிஎஸ் நடத்துறீங்களா, நீங்க பாட்டு சொல்லி கொடுத்தீங்களா, நீங்க வசனம் சொல்லி கொடுத்தீங்களா, ஏசப்பை பத்தி சொல்லி கொடுத்தீங்களானே. இன்னைக்கு இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் நான் ஒரு பெரிய வேலையில் இருக்கிறேனே, நான் கவர்மெண்ட்ல ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறேனே, ஆனா ஏசப்பாவை நான் ஏற்றுக்கொண்டேனே. அண்ணன் இன்னைக்கு நான் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் அந்த திருநெல்வேலி அதை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு கிராமத்திலையும் நான் ஊழியம் செய்கிறேனே அப்படின்னு சொல்ற நாட்கள் கண்டிப்பா உன் மனத்தொன்று உங்களுக்கு வரப்போகுதுன்னு. எத்தனை இங்க நான் பார்க்குற எத்தனையோ வாலிப தம்பிகள், வாலிப தங்கச்சிகள் இன்னைக்கு நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்கல்ல. இதே போல எப்படி இந்த வாலிப தம்பி வாலிப தங்கச்சி உங்களுக்கு தோல் கொடுத்து உங்க வலது கைக்கு இடது கைக்கு நின்று உங்களுக்காக உழைச்சாங்களோ, இந்த ஊழியத்தை செய்தாங்களோ, அதே போல இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு தம்பி தங்கச்சியும் உங்களுக்கு தோல் கொடுத்து உங்க ஊழியத்தை செய்துக்கு உங்க பின்னால நிற்பாங்கண்ணே. நம்ம விதைக்கிற இந்த விதை அது எங்கேயாவது ஒரு இடத்துல, ஒரு கிராமத்தில், ஒரு பட்டணத்தில், ஒரு மாநிலத்தில், ஏன் வெளிநாடுகளில் கூட போய் இருந்து இது நமக்கு மரமா நிற்கும். இது நமக்கு மரமா நிற்கும். இந்த மரத்தின் நிழலுக்குள்ள வருகிறவங்களுக்கு அது ஆறுதலா இருக்கும். இந்த மரத்தினுடைய கனிகளை புசித்து சாப்பிடுறவங்களுக்கு அது பெரிய பலனா இருக்கும். அப்படிப்பட்ட மரங்களா எங்க பிள்ளைகளை மாற்ற போற கிருபைகளுக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கையை உயர்த்தி நல்ல பிள்ளைகளுக்கு நேர கைகளை நீட்டி, ஆண்டவரே இது எங்க தேசத்துல வளருகிற ஒரு கனி கொடுக்கிற நல்ல மரம், இது கனி கொடுக்கிற நல்ல மரம். நாங்கள் விதைத்திருக்கிறதான விபிஎஸ் மூலமாக இந்த 4 நாட்கள் விதைத்த இந்த விதையை எங்களுக்கு 100, 60, 30 பலன் கொடுக்க போற கிருபைகளுக்காக நன்றின்னு சொல்லி நல்ல டீச்சர்ஸ் எல்லாம் கையை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்ல பாப்போம். ஓகே, எல்லாரும் அப்படியே எழுந்திரிச்சு நில்லுங்க பார்ப்போம். ஏசப்பட ஒரு நிமிஷம் மட்டும் அப்படி கையை கூப்பிக்கோ. உன் மனசில் என்ன தோணுதோ, இந்த 4 நாள் நீ எங்களோட கூட இருந்திருக்கிறேன், உன் கூட ஏசப்பா பேசியிருக்காங்க. எல்லோரும் குட்டி பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் கண்ணை முடிக்கும். எல்லாம் கண்ணை முடிக்க பார்ப்போம். நீ சேட்டை பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சாங் பார்த்தோம், நீ குட்டையாக இருந்தாலும் சேட்டை பண்ணாலும் குறும்பு பண்ணாலும் ஏசப்பா உன்னை ரொம்ப நேசிக்கிறாங்க. நம்ம இந்த ப்ரேயர் முடிச்சுட்டு எல்லாருக்கும் gift கொடுக்க போகிறோம். முடிஞ்ச உடனே உங்களுக்கு வெளியில் டீ ஸ்நாக்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் அமைதியாக வாங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல சந்தோஷமாக கை கொடுத்து போகிறீங்க. நம்ம எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச சாங், எல்லாருக்கும் தெரிஞ்ச சாங், அந்த சாங்கை நீங்கள் தெரிஞ்ச சாங்கை பாட போகிறீங்க. பாடி நம்ம முடித்த உடனே நம்ம இதில் சார் வந்திருக்காங்க, ஹெச்எம் சார். அவங்க முன்னால் வந்து நமக்காக சாரும் டீச்சர் வந்திருக்காங்க. 2 பேருமே முன்னால் வந்து உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. ப்ரேயர் பண்ணி நம்ம முடிக்க போகிறோம். எல்லாம் கண்ணை முடிக்கும், கையை கூப்பிக்கும். அந்த உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ப்ரேயர் சாங் போடுவாங்க. எல்லாருமே அந்த பாட்டை பாடி நம்ம ப்ரேயர் பண்ணி முடிக்க போகிறோம். கண்ணை முடிக்கோங்க பார்ப்போம். நல்ல சத்தமாக பாடணும், அந்த பாட்டை சத்தமாக பாடணும். சரியா? அண்ணே சார் முன்னால் வந்துடுங்க, டீச்சர் முன்னால் வந்துடுங்க. எல்லாம் கண்ணை முடிங்க பார்ப்போம். நல்ல ஏசப்பா மட்டும் நினச்சிக்கோ. ஏன் நீ இன்னைக்கு உன் லைஃப்பில் ஏசப்பா நிச்சயம் உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச சாங் நல்லா கண்ணை மூடி சத்தமாக பாடுங்க. சரியா? உன் சத்தம் நல்லா தெரியுது.
சத்தமா பாடுங்க பாப்போம். எனக்கு ஒரு ஆசை, ஆசை, ஏசப்பா உங்க மடியில தலை சாயணுமே. இசப்பட கேளு. உன் லைஃப்ல என்னெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கியோ, உன் குடும்பத்துல என்ன பிரச்சனைலாம் மாறணும்னு நினைக்கியோ, சின்ன வயசுல உனக்கு என்ன பாதிப்பு வந்து அதெல்லாம் மாத்த போறாங்க ஏசப்பா. இன்னைக்கு நீ கொடுத்துருக்க ஏசப்பாட்ட, ஏசப்பாட்ட கண்ணீரோட ஒப்பு கொடுத்துருக்க. பெரியவங்க, உங்க டீச்சர்ஸ், உங்க பிள்ளைங்க உங்க கையில கொடுத்துருக்க முத்துக்கள். கஷ்டம் தொடும் போதும் கண்ணீர் பாடுங்க, கஷ்டம் எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. கண்ணீர் வரும் போதும் உங்களுக்கு தெரிஞ்ச சாங்கா? நீர் தானையா, உம்மை போல வேற யாரையா, தொடச்சது நீர் தானையா, சத்தமா பாடுங்க பாப்போம். முடிஞ்ச கையை உயர்த்திக்கோங்க. வேற யாரையா, நல்ல கைகளை அசைச்சு பாடுங்க. எனக்கு ஒரு ஆசை, சத்தமா எனக்கு ஒரு ஆசை, தம்பிமார் பாடுங்க. ஏசப்பா உங்க மடியில தலை சாய, ஒவ்வொரு வருஷமும் பாடுறோம். எனக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒரு ஆசை, ஏசப்பா உங்க மடியில தலை சாயணுமே. நீ நினைச்சதுக்கு மேல ஏசப்பா செய்ய போறாங்க. அருமையான அண்ணன் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய காரியத்தை நீங்க கத்துருக்கீங்க. நல்ல பிள்ளைங்களா இருக்கணும், அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும், தப்பான வழிக்கு போயிடக்கூடாது, தப்பான காரியத்தை நீங்க செஞ்சிடக்கூடாது, தப்பான நபரோடு கூட நீங்க இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளவு பிரயாசமான ஏசப்பாவை நேசிக்கிறேன். நேரத்தில சத்தமா பாடுங்க. நேரத்தில கடன் தர யாரும் இல்ல, கொடுத்தது நீர் தானையா, உம்மை போல வேற யாரையா, கொடுத்தது நீர் தானையா, உம்மை போல வேற யாரையா. எல்லா சத்தமா எனக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒரு ஆசை, ஏசப்பா உங்க மடியில தலை சாயணுமே. எனக்கு ஒரு ஆசை, தம்பிமார், எனக்கு ஒரு ஆசை, ஏசப்பா உங்க மடியில தலை சாயணுமே. ஜெபம் செய்வோம். யாவும் ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக நடத்தி தந்திருக்கிறார். இந்த 4 நாட்களையும் ஆண்டவர் நமக்கு உங்களுக்கு ரொம்ப ஈவாக கொடுத்து இதில் ஏசப்பாவை பற்றி நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுருக்கிறீங்க. பாடல் மூலமாக, கதைகள் மூலமாக, அநேக காரியங்கள் மூலமாக ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார். இந்த 4 நாட்களும் இது உங்களுக்கு ஒரு விசேஷமான மறக்க முடியாத நாளாக இருக்கும். இந்த வருஷத்தில் இந்த 4 நாட்கள் நீங்கள் மறக்கவே கூடாது. இந்த 4 நாட்களிலும் ஆண்டவர் உங்களோடு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அருமையான டீச்சர்ஸ், பாஸ்டர் ஐயா, அம்மா, ஊழியக்கார பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் நல்லா பயன்படுத்தியிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறீங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கண்களை மூடுவோம், ஏசப்பா நோக்கி பார்ப்போம். எல்லாரும் கண்ணை மூடிடுவோம். யாரும் கண்ணை திறந்து ஒருத்தர் பார்க்கக்கூடாது. அடுத்தவன் என்ன செய்யறான், அடுத்தவன் என்ன பண்றான்னு பார்க்கக்கூடாது. ஏசப்பாவை மட்டும் பார்க்கணும். கண்ணை மூடி இயேசுவை நோக்கி பார்ப்போம். மகா கிருபையும் மட்டில்லா இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோமப்பா. இந்த ஆண்டிலும் இந்த 4 நாட்களும் ஆண்டவரே விபிஎஸ் வகுப்புகள் நடைபெறவும் அருமையான பிள்ளைகள், திரளான அருமையான பிள்ளைகளை அப்பா நீங்கள் கூட்டி சேர்த்து இந்த இடத்துல உம்மை குறித்து அறிந்து கொள்வதற்கு அருமையான பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்களப்பா. அதற்காக நன்றியோடு உம்மை நாங்கள் நன்றி செலுத்துகிறோமப்பா. தகப்பனே, இந்த 4 நாட்களிலும் அருமையான பிள்ளைகளை நீர் சந்தித்திருக்கிறீர். உம்முடைய வசனத்தின் மூலமாக நீர் பேசியிருக்கிறீர். நாடகத்தின் மூலமாக, வார்த்தை மூலமாக, பாடல்கள் மூலமாக, அநேக காரியங்கள் மூலமாக ஆண்டவரே இந்த பிள்ளைகளோடு இடைப்பட்டிருக்கிறீங்கப்பா.
ஏசப்பா நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, அருமையான குட்டி பிள்ளைகளை, அருமையான தங்கச்சிமார்களை, தம்பிமார்களை ஏசப்பா நீங்க ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை நீங்க நேசிப்பதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, நீ சொன்னிரப்பா, ஒருவர் சிறு பிள்ளையை போல மனம் திரும்பாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொன்னிரப்பா. இந்த பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிப்பதற்காக நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளை அனைத்து ஆசீர்வதித்த ஆண்டவர், இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அவர்கள் அடுத்த நாள் நடக்க போகிற அந்த புதிய கல்வியாண்டுல அவங்க ஸ்கூலுக்கு போக போறாங்கப்பா. புதிய புதிய வகுப்புகள், புதிய பாடங்களை கற்றுக்கொள்ள போறாங்கப்பா. அவர்கள் எல்லாருக்கும் நீங்க ஆசீர்வதித்து கொடுங்க. அவருடைய பெற்றோர்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க. அவருடைய கையின் பிரயாசங்கள்லாம் ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகள் உண்மை குறித்து அறிந்து கொள்ளதுனால அவருடைய வீட்டில் பெரிய சமாதானம் உண்டாகட்டப்பா. அவருடைய பெற்றோர்களுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய வீட்டில் உள்ள ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் பாடுகிற பாடல்கள் மூலமாக, வசனத்தின் மூலமாக இந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். அருமையான சகோதரன் சொன்னது போல ஆண்டவரே, இந்த விதைகள் விருட்சங்களாக, நிழல் தரும் மரங்களாக, கனி தரும் திராட்சை கொடிகளாக பிள்ளைகளை நீ மாற்ற போவதற்காய் நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே, பிள்ளை ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இதற்கு பொறுப்போடு இருந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்றின அருமையான பாஸ்டர் ஐயாவுக்காக, அம்மாவுக்காக, அவர்களோடு இணைந்து இந்த ஊழியத்தை ஈடுபட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக, இதுக்கு உதவி செய்தவர்கள், ஜெபித்தவர்கள், உழைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அதற்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை நீ பல மடங்கு கொடுத்து நீ ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். மெய்யாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், மெய்யாகவே நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொன்னது போல நீ தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா. இந்த பிள்ளைகளோடு இவ்வளவு நேரம் இடைப்பட்டு உம்மை குறித்து சொன்ன ஊழியத்தை நிறைவேற்றின ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அனுப்பும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல. Are you ready? எல்லாரும் ஒரு 3 அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சத்தமா. சரி, அப்படியே அமைதியா உட்காருங்க. இப்போ முக்கியமான டைம்க்கு வந்திருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்கும் பிரைஸ் வேணும்ல, கொடுக்கணும்ல. சிதான் உட்காருங்க பாப்போம். நீ அமைதியா இருக்கணும். உங்க கிளாஸ் பிள்ளைங்க எல்லாரும், டீச்சர்ஸ் அந்தந்த கிளாஸோட உட்காருங்க. எல்லாரும் அப்படியே உட்காருங்க பாப்போம். நீ பேசக்கூடாது. நீ பேசுற அப்படின்னா நான் ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன். நீங்க அமைதியா இருக்கணும். ஓகே, அந்த பேட் எடுத்துட்டு வாங்க. சந்தியங்க முன்னால வந்துருங்க. ஓகே, இப்போ நீ பேசுனா நான் பேச மாட்டேன், நீங்க பேசுனா நான் பேச மாட்டேன். ஓகேவா? சரியா? பிரைஸ் வேணுமா வேண்டாமா? நீங்க 4 நாள் சூப்பரா வந்தீங்க, அழகா வந்தீங்க, ஜாலியா வந்தீங்க. ஏசுப்பா உங்க கூட பேசியிருக்காங்க. ஏசுப்பா நிச்சயமா நினைச்சுவாங்க ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறாங்க. ஓகேவா? சரி, எத்தனை பேருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? ஏசப்பா யார் கூட எல்லாம் என் கூட பேசினா சொல்றீங்க? பேசினாங்களா? ஏசப்பா அவங்க கூட பேசினாங்களா? சரி, இப்போ நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? ஏசப்பா உங்க கூட பேசினாங்கன்னா நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள உங்க டீச்சர்ஸ் இருப்பாங்களா, அவங்கள்ட்ட போய் சொல்லணும், ஏசப்பா என்கிட்ட இந்த காரியத்தை குறித்து பேசினாங்க, நீங்க எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னாங்க, ஏசப்பா சொன்னாங்க அப்படின்னு உங்க டீச்சர்கிட்ட நீங்க சொல்லணும். ஓகேவா? சொல்லுவீங்களா? உங்க கிளாஸ் டீச்சர் சொல்லுவீங்களா? சரி, இப்போ நான் வந்து ஒரு பெஸ்ட்டு பரிசெல்லாம் நான் கொடுக்க போகிறேன். சரியா? ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆரம்பத்துலேருந்து ஃபஸ்ட் நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நல்ல ரொம்ப அந்த தம்பி பேர் மித்ரன். அதான் மித்ரனுக்கு வாங்க. மித்ரன் செம்ம ஜாலி. வந்ததுலேருந்து ஃபர்ஸ்ட் டேலேருந்து இப்போ வரைக்கும் அவனுக்குள்ள இருக்கிற அந்த குறும்பு சேட்டை, அந்த சந்தோஷம், அந்த டான்ஸு, அந்த ஆக்டிவிட்டி